இந்த நாடு எல்லா நேரங்களிலும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எதிராக முதல் குரல் எங்கிருந்து கிளம்புகிறது என்றால் அது தென் திசையிலிருந்து தான் கிளம்புகிறது. அப்படி கிளம்புகிற போது அந்த கிளம்பிற்றுக்கான் சிங்க கூட்டம் என்று சொல்லுகிற அந்த வகையில் வக்கூப் என்கிற இந்த திருத்த சட்டம் அல்ல, ஒரு திருட்டு சட்டத்தை இந்த ஒன்றிய சர்க்கார் நடைமுறைப்படுத்துகிற போது உங்களுக்காக சட்டமன்றத்தையே ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட தளமாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எழுந்து நின்று திரும்ப பெரு வக்கூப் சட்டத்தை திரும்ப பெறு என்று கண்டன உரையாற்றிய சட்டமன்றத்தில் இருந்து அந்த முதலமைச்சருடைய பிரதிநிதியாக உங்கள் முன்னால் உரையாற்றுவதில் நான் பெருமை அடைகிறேன். நண்பர்களே, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லோரும் வரலாறை பேசினார்கள். இந்த வக்கூப் சட்ட திருத்தத்தை பற்றி பேசினார்கள். நான் எதையும் பேச வரவில்லை. 2 தகவல்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டு அந்த தகவல்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று இங்கு வந்திருக்கிறேன். முதல் தகவல், இந்த வக்கூப் திருத்த சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செல்லத்தக்கது அல்ல. இந்த சட்டத்தினுடைய வழக்கு நிறைவு பெற்று இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு குப்பையில் போடப்படும் என்பதை சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த சட்டம் குறித்தோ அல்லது உங்கள் குறித்தோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஏனென்றால் நாம் சிஐஏவுக்கு தெருவில் இறங்கி போராடினோம். நம் கண்டனத்தை காட்டினோம், எதிர்ப்பை காட்டினோம். நானும் இங்கு வந்து பேசினேன். அப்போது எடப்பாடி ஆட்சி இந்த குன்னூரில் கூட என் மீது 2 எஃப்ஐஆர் போட்டார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அதிக எஃப்ஐஆர் பெற்றது இந்த தமிழன் பிரசன்னா, ஒரு முஸ்லீம் அல்லாத இந்து. 176 எஃப்ஐஆர்களை எடப்பாடி பழனிசாமி என் மீது போட்டார். முதலமைச்சரிடத்தில் சொன்னேன். அப்போது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன கம்மியா இருக்கு அப்படின்னார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இஸ்லாமிய பெருங்குடி சமூக மக்கள் என் மீது உலகளவில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் இன்னும் நம்முடைய அண்ணன் ஆமீன் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு எங்களோடு மிக நெருங்கிய தொடர்பாளர். வாரத்திற்கு ஒரு முறையாவது பேசிக் கொள்ளுவோம். சமரசத்தை மாதம் ஒரு முறை என் வீட்டிற்கு வந்து கொடுத்து விட்டு போய் நாங்கள் விவாதிக்கக்கூடிய பல தளங்களில் இஸ்லாமிய செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அண்ணன் அமீன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த ஆண்டு முடிந்த நோன்பு என்பது என்னுடைய 19வது ஆண்டு 30 நோன்புகளையும் நோக்கிற இஸ்லாமியர் அல்லாத இந்து தமிழன் பிரசன்னா என்கிற அடிப்படையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, நீ என்னப்பா முஸ்லீமா மாறிட்டியா அப்படிம்பாங்க. இல்ல, ஒரு இந்து அந்த மதத்தை சாராமல் இன்னொரு சகோதர மதத்தினுடைய நோன்பு கடமைகளை நோற்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு நான் 19 ஆண்டு அல்ல, நான் மரணிக்கிற வரை 30 நோன்புகளையும் நோக்கிற ஒரு தமிழன் பிரசன்னாவாக இருப்பேன் என்று சொல்லுவேன். நண்பர்களே, இது செய்தி. நாம் நம் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு என்ன? இன்றைக்கு ஏன் சொத்தில் இவன் கை வைக்கிறான்? இவனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு நம்முடைய புகாரி பேசினார், அமித்ஷாவினுடைய கருத்துக்களை பட்டியலிட்டார். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் இவன் எவனாவது ஒன்றை கொண்டு வந்தால் நாம் யார் என்று நமக்குள்ளேயே ஒரு அச்சம் வருகிறது. நாம் யார் என்று நம்மையே கேட்டுக்கொள்ளுகிற ஒரு அவலச்சூழல் வருகிறது. அந்த அவலச்சூழலை உங்கள் அடிமனதில் இருந்து அகற்றுவதற்கு இந்த மேடை பயன்பட வேண்டும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சோஃபியா குரேஷியினுடைய வழக்கு. சோஃபியா குரேஷி யாருன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள். சோஃபியா குரேஷி ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த பெண். லெப்டினன்ட் கமாண்டர், இந்திய ராணுவத்தில் விமானப்படையில் பணியாற்றுகிற சோஃபியா குரேஷி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாற்றில் நின்று இருக்கிறான். ஏன்? தொப்பி வைத்து தாடி வைத்திருக்கிறவன் எல்லாம் இந்தியாவில் பிறந்தவன் அல்ல, நீங்கள் வெளியேறுங்கள் என்று இந்த மோடி சர்க்கார் RSS சங்கி கூட்டம் சொல்லுகிற போது எங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்
எனக்கு தாய் நாடு முக்கியமா அல்லது இஸ்லாத்தை மதமாக கொண்ட நாடு முக்கியமா என்றால், இஸ்லாத்தை மதமாக கொண்ட நாட்டை விட நான் பிறந்த தாய் நாடு இந்தியாதான் உயர்ந்தது என்று ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய ஒரு பெண் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார்? சோஃபியா குரேஷியை தெரிந்து கொள்ளுங்கள். போய் மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த நாடு என் தாய் நாட்டிற்கு எதிரி என்று அங்கே தீவிரவாதிகளை கொன்று குவித்துவிட்டு இந்தியாவிற்கு திரும்பினார். அவளின் தியாகம் போற்றப்பட வேண்டுமா இல்லையா? போற்றப்பட வேண்டுமா இல்லையா? ஆனால் இந்த நாட்டில் நாம் ஏன் அச்சப்படுகிறோம்? இந்த பாரத திருநாட்டில் நாங்கள் ஏன் அச்சப்படுகிறோம் என்றால், சங்கி கூட்டம் சோஃபியா குரேஷி அவள் இந்திய தாயின் மடியில் பிறந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இந்த நாட்டிற்காக தன் உயிரை பணயம் வைத்து, தன் உயிரை ஆகுதியாக வைத்து வேறொரு நாட்டில் தீவிரவாதிகளை அழித்துவிட்டு வந்தவளை பார்த்து சொல்லுகிறான், தீவிரவாதிகளின் சகோதரி சோஃபியா குரேஷி என்று மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு அமைச்சர் விஜய் ஷா சொல்லுகிறான். அதற்காகத்தான் அச்சப்படுகிறோம், அதற்காகத்தான் அச்சப்படுகிறோம். நீதிபதிகள் கூப்பிட்டு சொல்றாங்க, உடனடியா எஃப்ஐஆர் போடு, 4 மணி நேரத்துல எனக்கு ரிப்போர்ட் வரணும். சொல்லி முடிச்சிட்டு நீதிபதிகள் 2 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நாளை காலை நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பது கூட தெரியாது. யாரை பார்த்து சார் சொல்றாங்க? பாஜகவின் அமைச்சரை பார்த்து சொல்லுகிறார்கள். இந்த சங்கி கூட்ட அமைச்சர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். யார்? நீதியரசர்கள். 2 நீதியரசர்கள் சொல்லுகிறார்கள், 4 மணி நேரத்தில் நீ நடவடிக்கை எடுன்னு சொன்னதுக்காக நாளைக்கு நாங்க உயிரோட இருப்போமான்னு எங்களுக்கு தெரியாது. டிஜிபி உடனடியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னா, நேத்திக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். நேத்திக்கு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கதவை தட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட் திறக்குது. இன்னைக்கு ஆர்குமெண்ட். உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, உங்கள் முதலை கண்ணீரை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்கள் முதலை கண்ணீரை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதையும் சொல்லிவிட்டு வழக்கிற்கு இடைக்கால தடையும் விதித்திருக்கிறார்கள். உங்கள் முதலை கண்ணீரை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் சொல்லிவிட்டு வழக்கிற்கு இடைக்கால தடை. அவரை கைது செய்யக்கூடாது. நாம் நீதிமன்றத்தின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் நீதிமன்றத்தின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் law is supremacy. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒரு தலித் கவாய் நேற்றைக்கு அவர் பிறந்த மகாராஷ்டிரா மண்ணுக்கு போயிருக்கிறார், மராட்டியத்திற்கு போயிருக்கிறார். பொறுப்பேற்று விட்டு முதல் உச்ச நீதிமன்றத்தினுடைய 2வது தலித் நீதிபதி போகிற போது தலைமைச் செயலாளர் வரவில்லை, டிஜிபி வரவில்லை, புரோட்டோகால் செக்ரட்டரி கூட வரல. அப்படின்னா பாத்துங்க இந்த சங்கி கூட்டத்தினுடைய நிலை என்ன என்று. நண்பர்களே, நான் ஏன் சோஃபியா குரேஷியை முதலில் சொன்னேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் RSS அடித்தள மனங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விடுவோமா என்கிற அச்சம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், நான் பகுப்பாய்வு கூராய்வு செய்ய எத்தனிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உங்களோடு பயணிப்பவன். உங்களுக்காக உயிரையும் ஆகுதியாக தருவதற்கு இந்த நாட்டில் திமுகவின் தொண்டனை தொட்டுவிட்டுத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை தொட முடியும் என்று நான் நம்புகிறவன். உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயார். ஆகவே சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறவன் எல்லாம் யார்? தொப்பி வைத்து தாடி வைத்திருந்தால் அவன் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அயோக்கிய தற்குறிகள், நீங்கள் கைபர் போலன் கனவாய் ஓடி வந்தவர்கள், நீங்கள் வந்தேறிகள் என்று சொல்லுவதற்கு எத்தனை நேரம் ஆகும்? இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? ஏன் சத்தமா வரல? இந்தியாவில் முதலில் கான்பூரில் IIT கட்டியது யார்? இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. இங்கே உள்ள பிரச்சனை இதுதான்.
நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் என்கிற தொப்பி வைத்து தாடி வைத்த ஒரு இஸ்லாமிய பெருங்குடி மகன் இந்த நாட்டின் விடுதலைக்கு தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்தவர் அபுல் கலாம் ஆசாத். அவர் கல்வி அமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் he is the godfather. He is the godfather. சார், இந்த நாடு பிரிவினைப்படுகிறது. இந்த நாடு பிரிவினைப்படுகிறது. முகமது அலி ஜின்னா சொல்லுகிறார், என் மதத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது. ஆகவே எனக்காக என் மதத்தை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய நாட்டை தேடுகிறேன் என்று முகமது அலி ஜின்னா தனிநாடு கோரிக்கைக்கு தீர்மானம் போடுகிறார். அப்படி தீர்மானம் போட்டபோது, ஜின்னா அவர்களே, நீங்கள் இருக்கிற இயக்கத்தின் சார்பாக தீர்மானம் போடுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் இந்தியா என்பது என் தாய் நாடு. என் தாயின் வயிற்றை கிழித்து அங்கமங்கமாக அங்குலம் போடுவதற்கோ கூறு போடுவதற்கோ ஒருபோதும் இந்த அபுல் கலாம் ஆசாத் அனுமதிக்க மாட்டான். இந்தியா என் தாய் நாடு என்று போடப்பட்ட இந்தியாவின் முதல் தீர்மானம் நண்பர்களே, அதை உருவாக்கியது அபுல் கலாம் ஆசாத். அந்த அபுல் கலாம் ஆசாத்தின் பேர பிள்ளைகள் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். நீங்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள், இந்தியாவின் பூர்வ குடிகள். சங்கி கூட்டம் சொல்லுகிறது, வேற ஒண்ணு இல்ல, அவனுடைய அரசியல் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்தி பெரும்பான்மை இந்துத்துவவாதத்தை நடைமுறைப்படுத்தி இந்துத்துவவாதத்திலும் புரிந்து கொள்ளாத சங்கிகளை அவர்களை தலித்துகள் என்றும் பழங்குடியினர் என்றும் பிற்படுத்தப்பட்டோர் என்றும் பிரிவினைவாதத்திற்குட்பட்டு ஆரிய வருணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்களை பலிகடாவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். சிஏஏல நீங்க யாருன்னு முதல்ல கேட்டான், உங்களுடைய குடியுரிமை என்னன்னு கேட்டான். இப்ப உங்ககிட்ட இருக்க சொத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிறான். உங்ககிட்ட இருக்க சொத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிறான். நண்பர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடு இந்தியா என்கிற ஒரு நாட்டை வடிவமைப்பதற்கு இன்றைக்கு சொல்லுகிறானே சங்கிகள், எல்லா நிலைகளிலும் சொல்லுவான், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்பா. பார்த்திருக்கிறீர்களா? அந்த சங்கி கூட்டங்களுக்கு தெரியாது, இந்தியாவில் முதலில் பாரத் மாதா கி ஜெய் என்கிற வாசகத்தை இந்தியாவிற்கு கொடுத்தவன் தொப்பி வைத்து தாடி வைத்த அசிமுல்லா கான் என்கிற ஒரு இஸ்லாமியன். சொல்லுங்கள், இந்த நாட்டின் தேசிய கொடியை பிடித்துக் கொள்ளுகிறான் சங்கி. ஒரு கையிலே பிறையையும் இன்னொரு கையிலே மூவர்ண கொடியையும் தாங்கி பிடித்து அதன் மீது ரத்தம் வடிந்தாலும் அந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட தேசிய கொடியின் மீது படக்கூடாது என்று கட்டிக்காத்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான். அசிமுல்லா கான் கொண்டு கொடுத்த பாரத் மாதா கி ஜெய் என்கிறதை தலித்து நிறுத்தமாக சொல்லுங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்று சொல்லுகிறோமே, மூவர்ண கொடி. பெண்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது யார்? சங்கி கூட்டத்திற்கு தெளிவாய் சொல்லுங்கள். சுரையா தியாப்ஜி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் இந்தியாவிற்கான தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்தார். இதையெல்லாம் நாம் எங்கே போய் சொல்லுவது? ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கம் வந்தது, ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கம் வந்தது. அந்த முழக்கத்தை கொடுத்தவன் யார்? இதையெல்லாம் சுதந்திரத்தினுடைய வரலாறு என்று சங்கி பேசுகிறான். இந்த வரலாற்றில் முதல் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரையில் பயணித்தவர்கள் யார் என்றால், ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை கொடுத்தவன் ஆபித் ஹாசன் என்கிற ஒரு இஸ்லாமியர். இது ஏன் மதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம்? எங்களை மதத்தின் அடிப்படையில் நீ பிரிவினைவாதி என்கிறாய். இல்லை இல்லை, இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று உங்களின் சார்பாக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். நண்பர்களே, இந்தியா உருவாவதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான். இங்கே இருக்கிறவர்கள் இந்திய தாயின் மடியில் பிறந்த பிள்ளைகள். முகமது அலி ஜின்னாவிற்கு எதிராக அபுல் கலாம் ஆசாத் போடுகிறார், நீங்கள் என் தாயின் வயிற்றை கிழிக்க எத்தனிக்கிறீர்கள், அதை ஒருபோதும் நாங்கள் இந்திய நாட்டில் இருந்து அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர் தீர்மானம் போட்டவர் அபுல் கலாம் ஆசாத். நண்பர்களே, நம்முடைய புகாரி பேசுகிற போது சொன்னார், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் பெரும்பான்மையாக நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியது புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு என்று சொன்னார். நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டிராப்ட் கமிட்டியோட டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு.
அப்ப டிராஃப்ட் கமிட்டி டிஸ்கஷன்ல இந்தியா என்பது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடு. ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பேச்சு வருகிறது. அப்போது சொல்லுகிறார்கள், ஒன்று ஈஸ்வர் என்று சொல்லுங்கள், சிவனை சொல்லுங்கள், அல்லது வேறு ஏதாவது ராமனின் பெயரால் அவனை சொல்லி இந்த கடவுளின் பெயரால் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அம்பேத்கரிடத்திலே வாதிட்டார்கள் சனாதனவாதிகள். அப்போது அம்பேத்கர் சொன்னார், I never allow that. நான் என்றைக்கும் அதை அனுமதிக்க மாட்டேன். அப்ப காரணம் கேட்கிறாங்க. காரணம் கேட்ட போது சொல்லுகிறார், இந்த நாட்டில் அதோட இன்னொரு டிஸ்கஷனும் வருது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை சாலமலி சோசியல், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்குலரிசம்ங்கிற வார்த்தை அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரல. செக்குலரிசம்ங்கிற வார்த்தை வரல. ஏண்டா அப்படின்னப்ப அம்பேத்கர் இடத்துல பேசுகிறார்கள், இந்த நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள், ஆகவே இந்த நாட்டை இந்துக்களின் நாடு என்று அறிவியுங்கள் என்று டிராஃப்ட் கமிட்டியில பிரச்சனை பண்றான். இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், இல்ல இல்ல இந்துக்களின் நாடுன்னு நீங்க அறிவிக்க கூடாது, எல்லா மதத்தினருக்கும் சமமான நாடு செக்குலரிசம் அறிவிங்கன்னு 2 பேர் போட்டி போடுறான். அந்த 2 பேர் போட்டிக்கும் அம்பேத்கர் பதில் சொன்னார். நீங்கள் எல்லோரும் சொல்லுகிறீர்கள், இந்து கடவுளின் பெயரால் இந்த நாட்டை அறிவிக்க வேண்டும் அல்லது இந்துக்களுக்கான நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அம்பேத்கர் சொன்னார், இல்லை, இந்தியா ஒரு தாயின் மடி, இந்தியா ஒரு தாயின் மடி. அந்த தாயின் மடியில் 5 குழந்தைகள் பிறக்கிறார்கள். 5 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதில் முதல் குழந்தை இந்து என்றோ, இரண்டாவது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை என்றோ, மூன்றாவது குழந்தை இஸ்லாமிய குழந்தை என்றோ, 4வது குழந்தை சீக்கிய குழந்தை என்றோ, 5வது குழந்தை பௌத்த குழந்தை என்றோ ஒரு தாய் தன் மடியில் பிறந்த பிள்ளைகளிடத்தில் வேறுபாடு பார்க்க மாட்டாள். இந்தியாவும் ஒரு தாய், அவள் மடியில் இருக்கிற எல்லோரும் அவளின் பிள்ளைகள் தானே தவிர மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை அறிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார், ஒரு தாயின் மடியில் மற்ற மதத்தினர் பிறந்திருந்தாலும் அவர்கள் இந்தியாவின் பிள்ளைகள் என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதத்தின் பெயரால், கடவுள்களின் பெயரால், எந்த கடவுளின் பெயராலும் ஏற்றுக்கொள்ளாமல் we the people of India, அம்பேத்கர் பயன்படுத்துறார், we the people of India. யோசிச்சு பாருங்க, we the people of India. நான் மக்களின் சார்பாக, நாம் இந்திய மக்களின் சார்பாக சாலமொழி இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறோம், குடியரசாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் செக்குலரிசத்தை அவர் சேர்க்கல. அப்பா அவர்கிட்ட கேட்டப்ப சொல்றாங்க, இந்த நாட்டை மதச்சார்புள்ள நாடு அல்லது மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லித்தான் உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய அளவிற்கு ஒரு ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன், ஆகவே அதையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்றார். செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை சேர்க்க மாட்டேங்கிற, அதுக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன் இதுதான். இந்த நாடு செக்குலரிசமான நாடுன்னு மற்றவர்கள் சொல்லுகிற நிலை இந்தியாவில் வராது என்று அம்பேத்கர் நம்பினார். ஆனால் அந்த நிலைதான் இன்றைக்கு தெருவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காவி கொடியை பிடித்துக் கொண்டு இந்த நாடு ஒரு சாராருக்கு என்று சொல்லி அந்த சமூக மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சங்கி கூட்டத்தை நான் என்ன சொல்லுவது? ஆனால் இந்திரா காந்தி செய்தது ஒன்று. அம்மையார் இந்திரா காந்தி செய்ததிலேயே எனக்கு பிடித்தது செக்குலரிசத்தை கொண்டு போய் சேர்த்ததுதான். செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். நண்பர்களே, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். நான் சட்டப்பூர்வமாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இயற்கை எனக்கு ஒத்துழைக்கவில்லை. நான் இந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்னால் நண்பர்களே, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏன் அம்பேத்கர் அந்த இடத்துல செக்குலரிசத்தை சேர்க்கலன்னா, அவர் ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் இந்த நாடு மதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கணும்னு வடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 2 சரத்துகள். ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 25 freedom of religion, right to freedom of religion. ஆர்டிகல் 25 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 25 freedom of religion, மத சுதந்திரம். அந்த மத சுதந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல்
Article 25 guarantees the freedom of, நல்லா தெரிஞ்சுங்க, the freedom of conscience, the freedom of profess, practice and propaganda religious to all citizens. நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் 25 படி சுதந்திரமாக உங்கள் மதத்தில் படிக்கலாம், பரப்பலாம், அந்த மதத்தை பின்பற்றி வாழலாம். The above mentioned freedom are subject to public order, health and morality னு சொல்லிட்டு அடுத்து வராங்க. This article also gives a provision that the state can make law அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நமக்கு தேவை மத சுதந்திரம். மத சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனும் அவன் மதத்தை வணங்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். இது ஒவ்வொரு இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவருக்கு மட்டுமல்ல, சீக்கியருக்கு மட்டுமல்ல, பௌத்தருக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல. நாளை ஒருவன் பொதுவாக ஒரு மதத்தை நான் தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மதம் அங்கீகரிக்கப்பட்டால் அந்த மதத்திற்கும் அந்த சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் உண்டு. ஃபர்ஸ்ட் திங், நீங்க 5 கடமைகள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. மத கடமை. அதில் 5வது கடமை நோன்பு நோற்பது. அதரில் ஈகை. அந்த ஈகையினோடு வருகிறது தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மத கடமை, ரிலீஜியஸ் மேட்டர். நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய மத கடமைகளில் ஒன்று ஈகை. அந்த ஈகையை நான் கொடுக்கிற போது என்னை எவனும் தடுக்க முடியாது, எவனும் கேள்வி கேட்க முடியாது. That is my religious right. That is my religious right. என் மத உரிமை. அதுக்கு அடுத்து மிக முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 மட்டும்தான் இந்த திருட்டு சட்டத்தை தூக்கி குப்பையில போட போற ஆர்டிகல். எழுதி வச்சீங்க. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 26 says freedom to manage religious affairs. அதான் ரொம்ப முக்கியம். freedom to manage religious affairs. ஒவ்வொருவரும் அவரவர் மதம் சார்ந்து அந்த அலுவல்களை பார்த்து கொள்ளுகிற உரிமை அந்த மதத்தினருக்கு மட்டும்தான் உண்டு. அதுல 26(1)(2) the right to form and maintain institutions for religious and charitable intents. 2 வார்த்தை. ஆர்டிகல் 25 மதத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். 26 அந்த மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்க ட்ரஸ்ட் தொடங்கலாம், கல்லூரி தொடங்கலாம், வக்ஃப் மாதிரி நல்ல பெரிய பெரிய இடங்கள்ல கல்லூரிகளை தொடங்கி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நீங்க உங்க மதத்துக்கு தொடங்கிக்கலாம். 26ல சப் கிளாஸ் 2 26ல சப் கிளாஸ் 2 the right to manage. அம்பேத்கர் மாநிலம் வார்த்தையை செதுக்க எவனாலே முடியாதுங்க. இம்மாதிரிலாம் சங்கி வருவான் நாளைக்கு தெரிஞ்சுதான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் செதுக்கி இருக்கார். The right to manage its own affairs in the matters of religious. ஏன் நான் இப்ப இந்து அப்படின்னா இந்து சம்பந்தப்பட்ட சொத்துக்களை நான் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு மதத்தினர் பார்க்க முடியாது. இஸ்லாமியர் அப்படின்னா to own affairs அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற போது இங்க உள்ள பிரச்சனை the right to acquire immovable and movable property. மதத்தின் அடிப்படையில் ஒருவன் எந்த சொத்தையும் வாங்கலாம் அல்லது விற்கலாம். அதை கொடுத்து the right to administer such property according to the law. ஒரு சொத்தை வாங்குறோம், அந்த சொத்தை நிர்வகிக்கிற உரிமை அந்தந்த மதத்தை சார்ந்தவருக்கு தான் உண்டு. இப்ப வக்ஃப் சொத்து எது? மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட, ஈகையால் கொடுக்கப்பட்ட, கொடையாக கொடுக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கையாள முடியுமே தவிர வேறு யாரும் கையாள முடியாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. இட் இஸ் செட்டில்டு லா. இந்த செட்டில்டு லால இப்ப இவன் என்ன சொல்றான்? நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா செக்ஷன் 9 திருத்தப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்துல செக்ஷன் 9ல என்ன சொல்றான்னா நான் முஸ்லிம் நாங்க கொண்டு வர போறோம். செக்ஷன் 9 says நான் முஸ்லிம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றோம். நாங்க இப்ப ஒரு செய்தி கேட்கிறோம். நம்ம அண்ணன் அமீன் அவர்கள் கூட அதை தொட்டு பேசி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் என்கிட்ட சொன்னார், நாங்க விவாதத்துல இருக்கோம், நாங்க புகாரி எல்லாம் விவாதத்துல இருக்கோம். அவங்க புகாரியை பார்க்கறதே தீவிரவாதி மாதிரி தான் பார்ப்பாங்க.
அவரு பேசிட்டு அமைதியாயிருவார். எங்களுக்கு கோபம் தாங்க, நாங்க இடையில புது கத்த வேண்டிய சூழல் வரும். இது ஏன்னா ஒரு வழக்கறிஞர் ஒரு இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பிரதிநிதியா வர்ற வரைக்கும் அந்த பிரச்சனை உண்டு, அவர் விட மாட்டார். ஆனா நாங்க அவருக்கு மேல கத்துவோம். ஏன்னா சங்கி எல்லாமே இஸ்லாமியன்னா அவன் தீவிரவாதி, இந்த நாட்டுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லைங்கிறான். நீங்க போய் சொல்லுங்க, திப்புவையும் ஹைதர் அலியும் கேளு, திப்புவையும் ஹைதர் அலியும் கேளு. இந்த மண்ணுக்கு ரத்தம் சிந்தியவர்கள் யாருன்னு RSS தலைவன் நீங்க சொல்றீங்களா? நாற்காலிக்காக, தன்னுடைய விடுதலைக்காக வெள்ளைக்காரனின் பூட்ஸ் கால்களை நக்கி புழைத்த ஒருத்தன் என்ன பத்தியா இந்தியால? அவன் ஒரு புக் எழுதியிருக்கான், அந்த புத்தகத்துல சொல்றான், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு, இந்திய தாயின் விலங்கை ஒடிப்பதற்கு, இந்தியாவினுடைய அந்த சுதந்திர பறவையின் ரெக்கைகளை கொடுப்பதற்கு இந்தியாவிலேயே முதலில் மும்பை, பம்பாய் நகரத்தை சார்ந்த ஜமாத்தார்களும் இஸ்லாமியர்களும் தான் மற்றவர்களை காட்டிலும் தீவிரமாக களப்பலியில் இருந்து தன் இன்னுயிரையே ஆகுதியாக கொடுத்தார்கள்னு கொப்பா எழுதியிருக்கான். யாரு? சாவர்கர். சாவர்கர் சொன்னதையும் நீங்க நம்பலையா? சாவர்கர் சொன்னதையும் நம்பலையா? இப்ப என்ன பிரச்சனை? A non-Muslim can be appointed. ஒரு இஸ்லாமியர்களுக்கான சொத்து என்பதில் மத பிரச்சனையில ஒரு நான் முஸ்லிம் போகலாமா அப்படிங்கிறது கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது 26 சப்கிளாஸ் 2 எவனும் பண்ண முடியாது. அந்தந்த மதத்தினர் தான் செய்ய முடியும், அந்தந்த மதத்தினர் தான் அந்த சொத்தை நிர்வகிக்க முடியும். இவங்க காரைக்குடியில ஒரு மனநோயாளி இருக்கார் தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரைக்குடியில ஒரு மனநோயாளி இருக்கார் தெரியுமா? யாரு? ஹெச் ராஜா. எனக்கு அவருக்கு நிறைய வாக்கிய தகராறு உண்டு, நிறைய கேஸ் போட்டிருக்காரு என் மேல, நானும் அவர் மேல நிறைய கேஸ் போட்டிருக்கேன். அவரு நான் பிறந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர்ல பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என் பேர்ல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, ஸ்ரீ பிரசன்ன பால கணேச திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு தமிழ்நாடு அரசு அறங்காவலர் குழு தலைவரா ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் பேரு நர்கிஸ் கான். நர்கிஸ் கான் அப்பாயிண்ட் பண்ண உடனே அவங்க ஏன் என்னன்னு கேட்கல. ஏன்னா அவனுக்கு மாட்டு மூத்திரத்தை, மாட்டு சாணியும் தவிர வேற ஒரு எந்த இளவும் தெரியாது. நாங்க புரோட்டீனுக்கு மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க. எனக்கு உலகத்திலேயே அதிகமாக பிடித்த உணவு மாட்டுக்கறி. மதியானம் கூட கோயம்புத்தூர்ல மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் மேடைக்கு வந்திருக்கேன். ஏன் சொல்றேன்னா எனக்கு அதுல புரோட்டீன், நான் சயின்டிபிக்கா பேசுறேன். இட்ஸ் கிவ் a lot of protein. புகாரி பாருங்க, மசில் பாடி பில்டரா இருக்கார், நிறைய வாக்கிங் போவார். நான் சைக்கிளிங் போறதுனால வெயிட்டை கம்மியா வச்சிருப்பேன், அவர் பாடி பில்டர் பண்றாரு. நாங்க ரெண்டு பேரும் நிறைய பீஃப் சாப்பிடுவோம், நல்லா பீஃப் சாப்பிடுவோம். ஏன்னா தட்ஸ் கிவ் a lot of protein to my body. புரோட்டீன் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அவன் வெயிட்டுக்கு தக்கன எனக்கு தேவை 60 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு. மாட்டு மூத்திரத்திலையும் மாட்டு சாணிலையும் இருக்குமா? இருக்கா? அதான் அவன் குடிச்சிட்டு நேரா போயிருக்கான். போராடுவோம். என்னடா போராடுவீங்க? நர்கிஸ் கான்ங்கிற ஒரு இஸ்லாமியரை நீங்க அறங்காவலர் குழு தலைவரா போட்டிருக்கீங்க, ஆகவே நாங்கள் இவரை நீக்குகிற வரை போராடுவோம். நாங்க அங்க இருக்கிற எஸ்பிக்கு போன் பண்றேன். சார் என்னதான் சார் பிரச்சனை? அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்றாரு, சார் இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணக்கூடாது, உங்களை கைது பண்றோம், இந்த வண்டியில ஏறுங்க. உங்களை இந்த மாதிரிலாம் சட்ட அனுமதி இல்லாம போராட்டம் பண்ணக்கூடாது, இந்த வண்டியில ஏறுங்கன்னா அவர் வந்து சொல்றாரு, நாய் பிடிக்கிற வண்டியில எல்லாம் நான் ஏற மாட்டேன். ஹெச் ராஜா சொன்னார், நாய் பிடிக்கிற வண்டியில எல்லாம் நான் ஏற மாட்டேன். எஸ்பி சொல்லியிருக்காரு, நாய் வண்டியில ஏத்தாம வேற எந்த வண்டியில ஏத்துறது? ஏன்னா அங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, நர்கிஸ் கான்ங்கிற ஒரு இந்து, பிறப்பால் இந்து. தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவங்க அம்மா ஒரு இந்து, பரம்பரை அறங்காவலர் குடும்பம். அந்த அம்மா
தான் பையனை வயிற்றுல வச்சிருக்கிறப்ப பாபநாசத்துல அந்த குழந்தை பெற்றெடுக்கணும்னா ஒண்ணு குழந்தை இல்ல அம்மான்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் பத்திரமா பிரசவம் பார்த்து வெளியில எடுத்தது அப்ப அங்க மருத்துவம் பார்த்த பாபநாசத்துல இருந்த தொப்பி வச்சு தாடி வச்சிருந்த ஒரு நர்கிஸ் கானுங்கிற ஒரு இஸ்லாமிய டாக்டர் தான் அம்மாவையும் பிள்ளையும் பாதுகாப்பா பிரசவம் பார்த்து வெளியில எடுத்திருக்கார். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு சிவனும் விநாயகரும் தான் எங்க குலக்கடவுள். அந்த குலக்கடவுள் வழியா நீங்க வந்திருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டப்ப நான் நர்கிஸ் கான் என் பிள்ளைக்கு உங்க பேரை வைப்பேன்னு சிவனையும் விநாயகரையும் குலதெய்வமாக கொண்ட தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தாய் நர்கிஸ் கானுங்கிற ஒரு இவருடைய இஸ்லாமிய பெயரை தான் பிள்ளைக்கு கொடுத்திருக்காரு. அவன் பெயர் மட்டும்தான் இஸ்லாமியன். ஆனால் அந்த பெயர் வச்சிருக்கிறதுனாலேயே ஒரு பிறப்பால் பரம்பரை அரங்காவலராக இருக்கக்கூடிய நர்கிஸ் கான் தலைவர் பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு சண்டை போடுறான். சார் அவன் இந்து சார், பேர் தான் நர்கிஸ் கான். அதுவே உங்களால பொறுத்துக்க முடியாம நீங்க போய் கோயிலுக்கு முன்னாடி நின்று நாய் வண்டியில ஏத்தனா நாய் வண்டியில ஏற முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அவ்வளவு சூடு சொரணை இருக்குல்ல, அப்புறம் எப்படி சார் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு ஈகையாக கொடுத்த கொடையான வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நான் முஸ்லிமை கொண்டு போய் உட்கார வைப்பீங்க? எப்படி உட்கார வைப்பீங்க? இது வாதமா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அதுக்கு அடுத்து செக்ஷன் 3A ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப வக்ஃப் சொத்து வக்ஃப் கொடுக்கணும் அப்படின்னா நான் 5 வருஷம் இஸ்லாமியரா இருந்ததுக்கு ஆதாரம் கொடுக்கணுமா? நான் இப்ப ஒரு சொத்து கொடுக்கணும் அப்படின்னா நான் 5 வருஷமா இஸ்லாமியரா தொப்பி போட்டு தாடி வச்சு 5 வேளை தொழுது நான் எல்லாம் பண்ணேன்னு அவனுக்கு காட்டினாதான் அந்த சொத்தை ஏத்துக்குவேங்கிறான். அவன் இப்ப என்ன கேட்கிறான்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நீ பிறந்தியான்னு வீடியோ எடுத்து காட்டுங்கிறான். இதை ஏத்துக்க முடியுமா சார்? நான் பிரசன்னா இன்னைக்கு இந்து. இந்த நொடியில் மனமாற்றம் என்கிற அடிப்படையில் மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் இந்த நொடியிலிருந்து நான் இஸ்லாமியன். That rights given from the constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு அந்த உரிமை கொடுக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் எனக்கு இருக்கிற சொத்தை நான் ஈகையாக வக்ஃபாக கொடுப்பதற்கு எவனும் தடை செய்ய முடியாது. இவன் 5 வருஷம் நீ முஸ்லீமா இருந்தா தான் கொடுக்க முடியுங்கிறான். அடுத்து மிக முக்கியமான ஒன்று செக்ஷன் 3C சட்டத்தின்படி சொல்லுகிறேன். முதல்ல நான் முஸ்லிம் 9 செக்ஷன் 9 சட்டப்பிரிவு 9 அதிலேயே இந்த சட்ட திருத்தம் கிழிஞ்சு தொங்க போகுது. இரண்டாவது செக்ஷன் 3 ABC FD வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். அதுல செக்ஷன் 3C சொல்லுது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியான்னு யார் முடிவு பண்ணுவான்னா, சார் எனக்கும் அவனுக்கு பஞ்சாயத்து. இந்த சொத்து யாருக்கு பஞ்சாயத்துன்னு யார் முடிவு பண்ணணும்? எந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் தான் நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனா இந்த சட்டம் சொல்லுது அரசு அதிகாரிகளே முடிவு பண்ணிக்குவாங்க. the government property வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாங்கறத கவர்மெண்ட் அபிஷியலே முடிவு பண்ணுவாங்களாம். I cannot be a judge for my own case. என்னுடைய வழக்குக்கு நான் நீதிபதியா உட்கார முடியாது. எப்படி அரசு அதிகாரி அந்த வழக்கை தீர்மானிக்க முடியும்? இது செட்டில்ட் லா, பிரின்சிபல் லா. ஆக அந்த அடிப்படையில் இந்த சட்டம் தோற்று போகும். நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் நம்புங்கள், இந்த கருத்தை போய் சொல்லுங்கள். உங்களை சிறுபான்மையினர்கள் என்று சொல்லுகிறார்களே, இல்லை, நாங்கள் சிறுபான்மையினர்கள் அல்ல. இந்த மண்ணில் பிறந்த இந்திய தாயின் மடியில் பிறந்த பிள்ளைகள், இந்திய தாயின் பிள்ளைகள் என்று பறைசாற்று. மதத்தின் அடிப்படையில் நாங்கள் சிறுபான்மையினர் என்று இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் விடுதலைக்காக இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தியவர்களில் 100ல் 50% பேர் இஸ்லாமியர்கள் தான். 50% பேர் இஸ்லாமியர்கள் தான். நீங்கள் இந்த பெகல்காம் எல்லாம் பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்க, பேசினாலே தப்புங்கிறாங்க. வரா ஒருத்தன் சுடுறான், மக்கள் சாவுறாங்க, பாதி மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கி கூட்டம்லாம் சொன்னுச்சு, பார் இஸ்லாமியர்கள் தான் இவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்து கொன்றார்கள் அப்படின்னா. ஆனா
அங்கே உயிர் காப்பாற்றப்பட்ட எல்லா மக்களும் சொன்னார்கள், எங்களை காப்பாற்றியது அங்கு இருந்த இஸ்லாமியர்கள் தான் எங்கள் உயிரை காப்பாற்றினார்கள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, இந்த நாட்டை மதத்தின் அடிப்படையில் இந்த மாட்டுச்சாணியும் மாட்டு மூத்திரத்தை நம்புகிற கும்பல் மத அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்பது இன்றைக்கு நேற்றைக்கான தொடர்பு அல்ல. கண்ணியத்திற்குரிய காகிதமல்லர் மரணப்படுக்கையில் தான் சந்திக்க வேண்டும் என்று எத்தனித்த ஒரே நபர் எங்கள் இயக்கத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைத்தான். ஸ்டான்லி மருத்துவமனையில் படுத்திருக்கிற போது நான் கலைஞரை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன நொடியில் கலைஞர் போனார். போய் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்களின் கையை பற்றி கொண்டு சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறவரை எங்கள் சமூக மக்களை நான் பார்த்து விட்டேன். நான் உயிரோடு இருக்கிறவரை என் சமூக மக்களை பாதுகாப்பாக பார்த்து கொண்டேன். ஆனால் எனக்கு பின்னால் யார் கையில் எங்கள் மக்களை ஒப்படைப்பது என்று எத்தனித்த போது உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் நாதி இல்லை என்று கலைஞரிடத்தில் ஒப்படைத்தார். கலைஞர் சொன்னார், நான் மரணித்து போகலாம். கலைஞர் சொன்ன வார்த்தை. மரியாதைக்குரிய காகிதமில்லத்தவர்களே, இந்த கருணாநிதி மறைந்து போகலாம், எனக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தலைவர்கள் வருவார்கள், இந்த இயக்கம் இருக்கும். இந்த இயக்கத்தின் கடைசி தொண்டன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி உயிரோடு இருக்கிறவரை தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களை எவனும் தொட முடியாது. நாங்கள் எங்கள் உயிரை ஆகுதியாக கொடுத்தேனும் இஸ்லாமிய சமூக மக்களை காப்பாற்றுவோம் என்று கலைஞர் கொடுத்த வாக்குறுதியில் தான் பிரசன்னா சென்னையிலிருந்து இன்றைக்கு இந்த மலையேறி உங்கள் முன்னால் நிற்கிறேன். எங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, என்னைய பாவாடம்மா, சில நேரத்தில் துலுக்கம்மா, அசிங்கமா பேசுவான். நீங்க அந்த சங்கி கூட்டம் மாதிரி ஒரு கேவலமான பிறவி, கேவலமான எண்ண ஓட்டம் கொண்டவர்கள் எவனுமே கிடையாது. ஆனால் அந்த அவமானங்களை நாங்கள் சுமந்து கொண்டு, அந்த அழுக்குகளை நாங்கள் தலையில் சுமந்து கொண்டு ஏன் உங்களோடு நிற்கிறோம் என்றால் எங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நான் சொன்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தை மீறுகிற வகையில் எந்த சட்டம் இயற்றினாலும் செல்லாது. அந்த அடிப்படையில் பிரிவு 25, 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்றதா அல்லது உங்களுக்கு புரிவது போல சொல்றதுன்னா, வரையறைக்கு அப்பாற்பட்டு இந்த சட்டம் இருக்கிறது. ஒவ்வொருடைய மத சுதந்திரத்தில் தலையிடுகிறது, வேறொரு மதத்தினரை உள்ளே நுழைக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சட்டம் செல்லத்தக்கது அல்ல. உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை கிழித்து குப்பையில் போடும். அப்படி போடுகிற நாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுவோம். எல்லா சூழல்களிலும் முதலமைச்சரிடத்திலே தகவல் தெரிவித்து விட்டு வந்தேன். அண்ணன் ராசா அவர்கள் மேடை ஏறுகிற போது தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினார். அவர்தான் உங்களுக்காக ஏப்ரல் 6ஆம் தேதியே உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அதுவும் குன்னூருக்கு சிறப்பென்றால் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுகவின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கில் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வாதாடுகிறார். ஆகவே உங்களுக்காக இந்த இயக்கம் இருக்கும், உங்களுக்காக உயிரையும் ஆகுதியாக கொடுக்கும். கலங்காதீர்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீ இஸ்லாமியனா இந்துவா என்று பார்ப்பதில்லை. நீ மாமன் நான் மச்சான் என்று மாப்பிள்ளை மச்சான் உறவுகளோடு பழகுகிற ஒரே நாடு தமிழ்நாடு. உங்களுக்காக இருப்போம், உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.